மாலை முரசு வைப் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரைடு வித் வைப்ல ஒரு சூப்பரான வண்டிய கொண்டு வந்திருக்கோம். பெட்ரோல் விலையெல்லாம் ஏறிட்டே இருக்கு. அதனால இதுதான் கரெக்ட்டான டைம். ஒரு என்ட்ரி லெவல்ல ஒரு ஈவி வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, இப்போ டாடா வந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய டாடா டியாகோ ஈவியோட அப்டேட்டட் வெர்ஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கே செம்மையா இருக்குல்ல. இத பத்தி நம்ம கூட எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இங்க டாடாவுடைய சேல்ஸ் ட்ரெய்னர் இருக்காரு. ஸோ அவர நம்ம ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் சார் எப்படி இருக்கீங்க? நம்ம கூட தனுஷ் ஹாய். இருக்காரு. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கார் பார்க்கறதுக்கு இந்த ஜாகுவார் உடைய ஒரு கான்செப்ட் கார் இருக்கு இல்லையா? அந்த ஓகே. அந்த கலர்ல இருக்கிற மாரியே இருக்குது. ஆஹா. சோ இதோட அப்பியரன்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஷூர். ஸோ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ. ஸோ மாலை முரசு வந்து இங்க வந்து டியாகோ மாரி ஒரு காரையும் வந்து பப்ளிக் எல்லார்கிட்டயும் கொண்டு போணும்னு நெனச்சதுக்கு. எஸ். ஸோ இப்போ ஒரு 4, 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஈவி அப்படின்ற கார பார்த்தாலே எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் தோணுனது வந்து பயம். ஈவி காரு சஸ்டெயின் ஆகுமா அப்படின்றது. ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா, ஈவன் கவர்ன்மென்ட் பஸ்ஸஸ் கூட ஈவிலாம் வர எஸ். ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பீப்பிளுமே வந்து நெறைய பேர் வந்து இப்போ கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஈவி. எதுக்காகனா, முக்கியமான விஷயம் பிரைசிங். ஸோ பிரைசிங் பிளஸ் ரன்னிங் காஸ்ட்ன்றது ரொம்ப கம்மி. இந்த மாரி விஷயத்த நம்ப இங்க கார்ல கொண்டு வந்து அண்ட் அஸ் அ டாடா வந்து முதன்மையா வந்து இதுல வந்திருக்காங்க. அப்படி வந்த கார் தான் வந்து டியாகோ. டியாகோல இப்போ வந்து ஒரு அப்டேட்டட் வெர்ஷனா குடுத்து ஏன்னா இந்த செக்மெண்ட்ல யாருமே வந்து இப்போ வரைக்கும் ஈவி கார் எதுவுமே கிடையாது. அதனால என்ட்ரி லெவல் பீப்பிள்க்குமே வந்து ஒரு கார குடுக்கணுன்றதுக்கு வந்த கார் தான் வந்து டியாகோ ஈவி. சோ ஃபர்ஸ்ட் இவ்ளோ விஷயங்கள் டாடாவ பத்தி இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கார்ல எத பத்தி பார்க்க போறோம்? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்க பார்த்தோனே தெரியிற மாரி இருக்க இந்த டிசைன தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். சூப்பர். எஸ். அண்ட் அதுலயும் பார்த்தீங்கன்னா, கலர் ஆப்ஷன்ஸ். ஓகே. நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு வைப்ரன்ட்டான புது கலர்ஸ் வந்து இப்போ நம்ம குடுத்துருக்கோம். இப்போ புதுசா. ஓகே. முன்னாடி இல்லாத கலர் ஆப்ஷன்ஸ். அப்படி பார்க்கும்போதே ரோட்ல வந்து தனியா தெரியுது. என்ன கார்ரா இது அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் ஏதோ ஒரு எக்ஸாக்ட்லி. கான்செப்ட் காரா? அந்த மாரி ஒரு ஃபீல் குடுக்குது. ஓகே. ஸோ அந்த மாரி குடுத்துருக்க ஒரு கலர் தான் பார்த்தீங்கன்னா, இங்க இருக்க டேரடன் டியூ. ஓகே. நம்மளோட டாடா பார்த்தீங்கன்னா, எப்பவுமே இந்தியாவ வந்து இன்னும் கொஞ்சம் பாப்புலரைஸ் பண்ணணும்னு நெனைப்பாங்க. ஓகே. அந்த மாரி கலர்ஸ்லயுமே ஏதாவது ஒரு ஸ்டேட்டோ, இல்ல ஏதோ ரிவரோ அந்த மாரி வந்து நேம்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. அந்த மாரி கொண்டு வந்தது தான் இந்த டேரடன் டியூ. ஓகே. ஸோ சோ இந்த இதே மாரி டேரண்டூன ரெப்ரசன்ட் பண்ண ஒரு கலர் எஸ். இந்தியால இருந்து. ஓகே. ஆமா. அண்ட் தென் நம்மகிட்ட சோபோ சர்ஜன் இருக்கு. விச் இஸ் சவுத் பாம்பே இருக்கு. அண்ட் தென் பேங்காங் பல்சன் இருக்கு. அது வந்து நார்த்ல லடாக் கிட்ட இருக்க ரிவர பேஸ் பண்ணி வந்து அந்த கலர் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாரி வைப்ரன்ட்டா வந்து கலர் ஆப்ஷன்ஸ் அண்ட் இந்தியாவோட ஆரிஜினுமே வந்து கொண்டு போணும்னு நெனைக்கிற மாரி ஒரு பிராண்ட் தான் இட்ஸ் டாடா. சூப்பர் சார். அண்ட் ஃப்ரண்ட்ல எந்த மாரி டிசைன் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க? பழைய மாடல் கம்பேர் பண்ணும்போது? ஸோ கம்ப்ளீட்டா ஃப்ரண்ட் ப்ரொஃபைலே வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ம். எப்படின்னா, முன்னாடி வந்து பம்பர்ஸ்மே வந்து டிஃபரெண்ட் கலர்ஸ்ல ம், இருந்துச்சு. ம், ம். இப்போ பாடி கலர்லயே வந்து கம்ப்ளீட்டா வந்து பம்பர்ஸ் குடுத்துருக்காங்க. ஓகே. அண்ட் எல்இடி லைட்ஸ்மே வந்து இப்போ லக்ஸூரியஸ் லைட்ஸ் அந்த மாரி சொல்றோம். ஸோ இன்னும் கொஞ்சம் த்ரோ வந்து அதிகமா இருக்கிற மாரி வந்து ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. ஓகே. அண்ட் டிஆர்எல்ஸ் வந்து தனியா முன்னாடி வந்து இங்க இருக்கும். கீழ ஸோ இந்த இருக்கும். பம்பர்ஸ் கிட்ட இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இங்க ஹெட்லாம்ப்ஸ் மேலயே ஒரு ஐப்ரோஸ் மாரி ஒரு நைட் டைம் டிசைன்ல வந்து ரொம்ப சூப்பர்வா தெரியிற மாரி குடுத்துருக்காங்க. ஷேப்புமே கொஞ்சம் பஞ்ச் மாரி ஸ்ட்ரெய்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஓகே. அண்ட் இதுல வந்து இந்த டிஆர்எல்ஸ் வந்து டாப் எண்ட்ல மட்டும் வருமா? இல்ல. டிஆர்எல் ஆப்ஷன் உங்களுக்கு எல்லாத்துலயுமே இருக்கும். பட் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ்ன்ற ஆப்ஷன் மட்டும் உங்களுக்கு டாப் எண்ட்ல வரும். சார் டாடா டியாகோவுடைய சைடு ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா, பார்க்கறதுக்கு முன்னாடி இருந்தத விட கொஞ்சம் பல்கியராவும் ஒரு என்ன சொல்றது அப்பீலிங் ஃபீல் இருக்கு. ஓகே. என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க சார்? ஓகே. ஸோ இந்த ஃப்ரண்ட்ல பார்த்த மாரி தான். இங்கேயுமே வந்து சைட் ப்ரொஃபைலுமே வந்து கம்ப்ளீட்டா வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. ஓகே. அந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நமக்கு நல்லா தெரியிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த வீல்ஸ். ஆமா. வீல்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ 14 இன்ச்சஸ் ஹைப்பர் ஸ்டைல் வீல்ஸ்ன்னு குடுத்துருக்கோம். ஓகே. ஒரு அலாய் வீல் மாரி ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு டிசைன் குடுக்குற அளவுக்கு இங்க குடுத்துருக்காங்க. ஓகே. ஆஸ் வெல் அஸ் வீல் பார்த்தீங்கன்னா, வீல் ஆர்ச் வந்து பார்த்தீங்கன்னா, காஸ்மோ கிரெயின் ம். அப்படின்ற ஆப்ஷன்ல குடுத்துருக்காங்க. அது என்னன்னா, வானத்துல இருக்க ஸ்டார்ஸ் மாரி அது வந்து அந்த வீல் ஆர்ச்ல வந்து நீங்க அத பார்க்க முடியும். ஓகே. அண்ட் அதுவுமே அதாவது இந்த வந்து போர்ஷன்ல. எஸ். ஆமா. ஆமா தெரியுது. ஸோ நைட்ல தெரியுமா? இல்ல அது இது டே டைம்ல தான் உங்களுக்கு டே தெரியும். டைம்ல தெரியும். எஸ். ஓகே. ஸோ அது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது? காருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆஸ்தெடிக் ஒரு ஃபீல் குடுக்கும் இல்லையா? ஆமா. ம். அண்ட் அதுவுமே வந்து 20% ஆஃப் த ரீசைக்கிள்டா பண்ருக்காங்க. ஓகே. ஸோ என்விரான்மென்ட்லயும் அது பெட்டர்மென்ட்டா குடுக்கணுன்ற மாரி, இந்த மாரி சில டச்சஸ்மே வந்து நம்ம டாடா டியாகோல குடுத்துருக்கோம். ஓகே. அண்ட் சைட் மிரர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக் கலர்ல ஒரு ஸ்போர்ட்டியான அப்பியரன்ஸோட வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. ம். அண்ட் டோர் ஹேண்டில்ஸ்மே பார்த்தீங்கன்னா, குரோம் குரோம் ஃபினிஷ்ல. ஃபினிஷ்ல குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அந்த குரோம் லைன் இருக்கிறதுனால, இன்னும் கொஞ்சம் சைட் ப்ரொஃபைல இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுற அளவுக்கு குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் சைடு பார்த்தாச்சு. இப்போ வந்து ரியர். ஸோ முன்னாடி இருந்தத விட இப்போ ரொம்பவே ஜாஸ்தியா மாத்திருக்காங்கன்னு நெனைக்கிறேன். பின்னாடி ஆமாமா. பார்க்கும்போது. ஸோ பின்னாடி என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்றத பார்ப்போமா? ஷூர். கண்டிப்பா.
ஸோ ரியர் சைடில் பார்த்தீங்கன்னா, நல்லா நம்ம பார்த்தோனே ஃபர்ஸ்ட்டு தெரியிற மாரி இருக்க விஷயம் என்னன்னா, இந்த டெயில் லைட்ஸ். ஆமா. ஸோ ஹாலோ லைட் பார் கனெக்டிங் டெயில் லைட்ஸ்ன்னு அப்படின்னு இருக்கு. ஸோ உங்களுக்கு ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடில வந்து உங்களுக்கு டெயில் லைட்ஸ் எரியும். அண்ட் இது வந்து ஒரு ரிஃப்ளெக்டர் மாரி. ஸோ இது டிசைன்க்காக அது குடுத்துருக்கோம் ஓகே. நம்ம. ஒரு ஃபீல்க்காக குடுத்துருக்காங்க. ஆமா. ஓ அண்ட் நமக்கு ரியர் வைப்பர் வித் வாஷர் அண்ட் டிஃபாகர்ஸ் அந்த மாரி ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நம்மகிட்ட இருந்துச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா டியாகோ நல்லா தெரியணுன்றதுக்காக டியாகோ டாட் ஈவி வித் பேட்ஜிங்கோட இருக்கு. ஓகே. ஸோ பேட்ஜிங் வந்து 3Dல வந்துரும். ஆமா. ஓகே. நைஸ். ஸோ முன்னாடி இருந்தத விட ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். எஸ். ஸோ அடுத்து இன்டீரியர்ஸ். ஸோ இன்டீரியர்ஸ் போய் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே சார். நம்ம டாடா டியாகோடைய ஈவியோடைய இன்டீரியர்ஸ்குள்ள உட்காந்தாச்சு. ஸோ முன்னாடி பார்க்கறத விட இப்ப நல்ல பிரீமியமான ஒரு ஃபீல் இருக்கு. ஆமா. ஒரு எக்ஸிக்யூட் ஃபீல் இருக்கு. ஸோ எதுலேருந்து நம்ம ஆரம்பிக்க போறோம்? ஸோ ஆக்சுவலா நீங்க சொன்னது தான். இன்டீரியர்ஸ் எப்படி இந்த பிரீமியம்னஸ கொண்டு வரதுக்கு நம்ம குடுத்த ஒரு விஷயம் தான் இந்த ஃபுல் ஃபேப்ரிக் ஃபினிஷ். ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட்ல, அப்புறம் இந்த டோர் பேனல்ஸ்ல, ஸோ எல்லா இடத்துலயுமே இந்த ஃபேப்ரிக் ஃபினிஷ் வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்கோம். ஓகே. அண்ட் சீட்ஸ்மே பார்த்தீங்கன்னா, நல்லா ஃபேப்ரிக் குஷனோட இருக்கு. ஸோ உட்காரும்போது நீங்க ஒரு லாங் டிரைவ் போனாலும் அந்த கம்ஃபர்ட்ன்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எப்பவுமே இருக்க மாரி வந்து ம்ஹ்ம். இங்க குடுத்துருக்கோம். ஓகே. அந்த லம்பார் சப்போர்ட் நல்லாவே இருக்கு. எஸ். ஓகே. அண்ட் இந்த ஃபேப்ரிக் மெட்டீரியல் வந்து மெயின்டெயின் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஆனா பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு. ஓகே. ஓகே. கார் எடுத்த உடனே வந்து ஓகே இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல இந்த அளவுக்கு பிரீமியம் ஃபீச்சர்ஸா நமக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது, இது வந்து பெரிய வேல்யூ ஃபார் மனி ஆப்ஷன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்து எத பத்தி பார்க்க போறோம் சார்? அடுத்து இங்க நீங்க நோட்டீஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, இங்க இன்ஃபோடெயின்மென்ட் அண்ட் கிளஸ்டர் ஸ்க்ரீன். ஓகே. இத நம்ம சொல்றது பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் ஐலேண்ட் கிளஸ்டர் சொல்வோம். ஓகே. ஸோ பார்க்கவே ஒரு ஐலேண்ட் மாரி ஒரு தனியா ஒரு ஸ்க்ரீன் இருக்க மாரி வந்து இந்த இடத்துல நம்ம குடுத்துருக்கோம். ஆமா சார். ஸோ இது ரொம்ப யுனிக்கா இருக்கு. இதுக்கு எஸ். முன்னாடி எந்த கார்லயும் பார்க்காத டிசைன் மாரி ஒரு ஃபீல் இருக்கு. ஆமா. அண்ட் ஈவிக்கு ரொம்ப ஆப்ட்டா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவேன். எஸ். அண்ட் இது எத்தனை இன்ச்சஸ் சார்? இது 5 இன்ச்சஸ் வரும் உங்களுக்கு. ஸோ 5 இன்ச்சஸ். இது 5 வந்து ஒரு இன்ச்சஸ் ஸ்க்ரீன். அதிலே வந்து உங்களுக்கு எவ்வளோ ரேஞ்ச் அண்ட் எவ்வளோ ரீஜன் மாரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. ரீஜனோட லெவல்ஸ் காட்டும் ஓகே. உங்களுக்கு. ரீஜன் பிரேக்கிங்கோட லெவல்ஸ் எவ்வளோ அப்படின்றத காட்டும். அண்ட் டெம்பரேச்சர் இருக்கு. டெம்பரேச்சர், ஸ்பீடோமீட்டர் ஸ்பீடோமீட்டர். அண்ட் ஈவன் டயர் பிரஷர் மானிட்டரிங் கூட நம்மகிட்ட இன்டைரக்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ இது வந்து ஒரு டிஎஃப்டி டிஸ்ப்ளேவா? இல்லன்னா ஒரு எல்சிடி டிஸ்ப்ளேவா சார்? பார்க்கறது டிஎஃப்டி மாரியே இருக்கு. ஓகே. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஒரு எல்சிடி டிஸ்ப்ளே உங்களுக்கு. ஒரு நார்மல் எல்சிடி டிஸ்ப்ளே. எஸ். அண்ட் ஸ்டியரிங் வீல் இது ஒரு என்ன சொல்றது? ரொம்ப முக்கியமான ஒரு கார் எப்படி ஃபீல் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம்னா ஸ்டியரிங் வீல் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆமா. ஸோ 2 ஸ்போக் குடுத்துருக்காங்க. எஸ். 2 ஸ்போக் ஸ்டீரிங் வீல் அண்ட் அதிலுமே வந்து இந்த இடத்துல டிசைனை வந்து ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. ம்ஹ்ம். என்னன்னா முன்னாடி வந்து நமக்கு லோகோவோட இருக்கும் அண்ட் பேட்ஜ் லைக் லைட் இலுமினேட் ஆற மாரி. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு மேட் ஃபினிஷ்ல நல்லா பிரீமியமா குடுத்து அண்ட் டாடா டிவின்ற பேட்ஜிங்கோட குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ இது எந்த வேரியன்ட்லயும் இங்க வந்து இல்லுமினேட் வராது இல்லையா? ஆமா. ஸோ இது மேட் ஃபினிஷ்ல தான் இருக்கும். எஸ். ஆமா. ஸோ இதுல உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே வந்துருமா? க்ரூஸ் கண்ட்ரோல் மாரி ஆப்ஷன்ஸ் அண்ட் சாங் ரேடியோ ப்ளே பண்றது, சேஞ்ச் பண்றது எல்லாமே அந்த இந்த மாரி ஒரு ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன். எல்லாமே உங்களுக்கு ஸ்டீரிங் மோட் கண்ட்ரோல்ஸ் வந்துரும். அண்ட் பாட்டம்லயுமே வந்து ஃப்ளாட் பாட்டம் இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் எஸ். கம்ஃபர்டபுளா நைஸ். ஈஸியா இருக்கும். ஸோ டிசைன் நல்லா இருக்கு. ஓகே. வெரி நைஸ். எஸ். அண்ட் இன்ஃபோடெயின்மென்ட் பொறுத்தவரைக்கும் எத்தனை இன்ச்சஸ் சார்? ஸோ இன்ஃபோடெயின்மென்ட் பார்த்தீங்கன்னா, செக்மெண்ட்லயே ஹையஸ்ட் இன்ஃபோடெயின்மென்ட் சைஸ் வரும். ஓகே. உங்களுக்கு 10.25 இன்ச்சஸ் ஆஃப் இன்ஃபோடெயின்மென்ட் வரும் உங்களுக்கு. 10.2 இன்ச். அண்ட் இதுவுமே வந்து உங்களுக்கு பாப்அப் ஆகுற மாரி குடுத்துருக்காங்க. ஆமா. உள்ள இருந்து ஒரு அழகா ஒரு டிஸ்ப்ளே பாப்அப் ஆகுற மாரி. அண்ட் இதுல யூஸ் பண்ணியிருக்க அந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து நல்லா லேக் ஆகாம இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சார்? ஆமா. ஓகே. பிளஸ் உங்களுக்கு இத ஃபோட்டோ அப்டேட்ஸுமே இருக்கும். ஸோ ஃபோன்ல உங்களுக்கு அப்டேட்ஸ் வர மாரி இன்ஃபோடெயின்மென்ட்மே வந்து அ அக்கேஷனலி அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ ஓகே. எதா ஃபீச்சர்ஸ் ஆட் ஆன் ஆகுது அந்த மாரி எதுனாலுமே டைரக்ட்டா நீங்க அங்கேயே அக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏசியோட கண்ட்ரோல் இதுல பண்ணிக்கிறோமா? எஸ். ஏசியோட கண்ட்ரோல் உங்களுக்கு இங்கேயுமே இருக்கு. அண்ட் நெறைய பேருக்கு பிடிச்ச இந்த பிசிக்கல் ஆப்ஷன்ஸுமே இருக்கு உங்களுக்கு. ஓகே. அது நல்லா இருக்கு. ஓகே. இங்க நம்ம டிஜிட்டலாவும் ஏசியோட கண்ட்ரோல வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி மேனுவலாவும் இங்க இருக்கு. நம்ம வழக்கமா அனலாக்ல யூஸ் பண்ற மாரி இங்க ஆமா. ஆப்ஷன்ஸ் இருக்கு. எஸ். வெரி நைஸ். அண்ட் இன்ஃபோடெயின்மென்ட்ல இன்னும் நெறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதுல முக்கியமா டெக்னாலஜிக்கல்ல நம்ம என்ன குடுத்துருக்கோம்னா, ஈவன் பிரீமியம் கார்ஸ்ல இருக்க மாரி ஒரு ஃபீச்சர வந்து இங்க குடுத்துருக்கோம். ஃபோன்ல இருந்தே நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபோன்ல இருந்தே ஐரா மாரி ஐரான்னு ஒரு ஆப் இருக்கு. ஓகே. அது மூலியமா நீங்க கார்ஸ் டோர் அன்லாக் பண்றது, லாக் பண்றது, கார் எங்க இருக்குன்னு ட்ராக் பண்றது, இஃப் எனிஒன் கார எடுத்துட்டு போயிட்டாங்க, ஸ்டீல் பண்ணிட்டாங்கனாலும் ஆன்டி தெஃப்ட் இம்மோபிலைசேஷன்ற ஆப்ஷன் இருக்கு. அது மூலியமா நீங்க கார லாக் பண்ணலாம். இந்த மாரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இந்த ஹேட்ச்பேக் செக்மெண்ட்லயே வந்து நம்ம குடுத்துருக்கோம். அண்ட் இந்த செக்மெண்ட்ல இதுவரைக்கும் குடுக்காத ஒரு முக்கியமான ஃபீச்சர் இருக்கு. 360 டிகிரி கேமரா. ஓகே.
நான் இத பார்த்து தான் எடஸ் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டேன். பட் ஆனா பரவால்ல 360 டிகிரி கேமரா குடுத்துருக்காங்க. எஸ். இதுலயுமே 2D வியூ இருக்கு அண்ட் 3D வியூ ஆப்ஷனுமே இருக்கு. ஓகே. ஓகே. ஏன்னா கேமராவும் ரொம்ப ஷார்ப்பா இருக்கு சார். ஆமா. ஓகே. கேமராவோட குவாலிட்டி நீங்க வீடியோல பார்க்கும்போது தெரியும். அந்த அளவுக்கு வந்து செம்மையா இருக்கு குவாலிட்டி. ஸோ இந்த செக்மெண்ட்லயே வந்து உங்களுக்கு கேமராஸ்ன்னு குடுத்துருப்பாங்க. அதுவும் ரிவர்ஸ் கேமரா தான் குடுப்பாங்க. ஆமா. ஆனா நம்ம வந்து 360 டிகிரி கேமரா தரோம். ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பையர் இன்னும் கொஞ்சம் சேஃபரா வந்து பார்க்கிங் பண்ணலாம் ஓகே. அப்படின்றதுக்கான ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்கோம். ஓகே. ஸோ பார்க்கிங்க பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் நம்ம அசிஸ்டபிளா இருக்கும் அந்த 360 டிகிரி எஸ். கேமராங்கிறது. அண்ட் ரோட்டேட் டயல்ஸ் இருக்கு. ஸோ இதுல 3 மோடா சார்? இங்க ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்கு அண்ட் டிரைவ் விச் இஸ் நார்மல். நார்மல் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோட் 2 மோட் நார்மல் ஆப்ஷன் ஸ்போர்ட்ஸ் இருக்கு. மோட். ஸோ நியூட்ரல் அண்ட் ரிவர்ஸ். ஓகே. அண்ட் இந்த ஆர்ம்ரெஸ்ட்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேப்ரிக் ஃபினிஷ்ல இருக்கும். ஸோ ஆர்ம்ரெஸ்ட்மே நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் உள்ள கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வித் 12 வோல்ட் சாக்கெட்டோட இருக்கு. ஓகே. வெரி நைஸ். ஸோ கியூட்டா குட்டியா இருக்கு. நல்லா இருக்கு. அண்ட் க்ளவ் பாக்ஸ் ஸ்டோரேஜ்? க்ளவ் பாக்ஸ்லயுமே பார்த்தீங்கன்னா, யாருமே குடுக்காத ஒரு பிரீமியம் கார்ல குடுக்குற மாரி நம்மகிட்ட வந்து கூல்டு க்ளவ் பாக்ஸ்ன்னு இருக்கு. ஸோ அந்த ஆப்ஷனால இங்க ஏதாவது கூலிங்கா ஏதாவது வச்சுக்கணும்னு நெனச்சா கூட இதுக்குள்ள வச்சுட்டு நீங்க க்ளோஸ் பண்ணீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கூலிங்கா இந்த செக்மெண்ட்ல கூல்டு க்ளோ பாக்ஸ் வந்திருக்கு. ஆமா. ஓகே. நைஸ். அண்ட் இந்த ஏசி வந்து இந்த சென்டரோட இந்த கார்னர்ல குடுத்திருக்க கூட இந்த பியானோ ஃபினிஷ் பிளாக் வந்து நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. 2 எஸ். சைடுமே ரொம்ப சூப்பரா இருக்கு. அண்ட் சீட்டோட கம்ஃபோர்ட், தை சப்போர்ட் ஓகே. டீசென்ட்டா இருக்கு. நல்லா இருக்கு. ஃபேப்ரிக் நீங்க சொன்ன மாரி. அண்ட் தை சப்போர்ட்டுமே கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி குடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் என்னோட தை கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து சீட்ல இருக்கு. கண்டிப்பா. ஸோ அதனால லாங் டிரைவ்ஸ் நல்லாவே கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகே. அண்ட் இந்த டிசைனுமே இந்த ஏசியோட வென்ட் வந்து கொஞ்சம் எலிவேட்டடா இருக்க மாரி இந்த அப்பீல் பண்ணுன்றதுக்காக குடுத்துருக்காங்க. ஓகே. நைஸ். அண்ட் டோர்ஸ்ல பொறுத்தவரைக்கும் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க சார்? டோர்ஸ் வைஸ் வந்து முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல டோர் ஓப்பனிங் வந்து நல்லா வைட் ஓப்பனிங் குடுத்துருக்காங்க. ஸோ ஓகே. எல்டர் பீப்பிள் ஏறுறாங்கன்னா கூட வந்து அவங்க ஃப்ரீயா வந்து ஏறுற மாரி ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. ஓகே. அண்ட் இவ்ளோ தூரம் ஓப்பன் ஆகும். ஓகே. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, வித்தியாசமா ஒரு ஸ்விட்சஸ் மாரி இருக்கும் உங்களுக்கு. இங்க ஸ்டியரிங்ல இருக்க மாரி அங்க குடுத்துருப்பாங்க. பார்த்தா உங்களுக்கு கிளாஸோட கண்ட்ரோல்ஸ் தான் வந்து ஐ டாகிள் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம இங்க ஓகே. குடுக்குறோம். ஏதோ மோட் செலக்ட் பண்ற மாரி இருக்கு. ஆமா. ஸ்விட்ச். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு பிரீமியமான ஒரு ஃபீல் இருக்கு. அண்ட் அந்த குவாலிட்டியும் நல்லா இருக்கு. ஸோ கிளிக் பண்ணும்போது அந்த கிளிக் குவாலிட்டியும் வந்து நல்லா இருக்கு. ஓகே. வெரி நைஸ். ஸோ இதுல ஓபிஆர்எம் இங்க வந்துருக்கா சார்? எஸ். ஓஆர்விஎம் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு டைரக்ட்டா அங்கேயே வந்துரும். க்ளோசிங் ஆப்ஷன்ஸுமே இருக்கு. ஓகே. ஸோ இது பிளாஸ்டிக் தான் இல்லையா? எஸ். ஆமா. ஸோ டோர் இங்க பிளாஸ்டிக் அண்ட் ஸ்பீக்கர்ஸ் எத்தனை ஸ்பீக்கர்ஸ் வரும்? ஸ்பீக்கர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா, இங்க 4 ஸ்பீக்கர்ஸ் ஆப்ஷன் வரும் உங்களுக்கு. ஸோ 4 ஸ்பீக்கர்ஸ் ஆமா. வந்துரும். ஸோ ஃப்ரண்ட் டோர்ஸ்ல 2 ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ரியர் டோர்ஸ்ல 2 ஸ்பீக்கர்ஸ் ஆப்ஷன். ஓகே. அங்க ஒரு டிசைன் குடுத்துருக்காங்க. அந்த டிசைன் எத மென்ஷன் பண்ணுது? ஸோ எல்லா டாடா கார்ஸ்லயுமே வந்து ஒரு ஈஸ்டர் எக் மாரி நம்ம ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்கோம். அந்த மாரி இங்க இருக்க ஈஸ்டர் எக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்குரில். ஸோ இந்த மாரி ஒரு காருக்குமே வந்து ஒரு அனிமல்ஸ் ஒரு வந்து ஒரு டெவலப் பண்றோம். ரெப்ரசன்ட் பண்ற மாரி ஒரு குட்டி குட்டி அனிமல்ஸ். ஓகே. நல்லா இது கியூட்டான ஒரு விஷயமா இருக்கு. ஒரு சின்ன கார் ஒரு சிட்டில ஒரு ஃபாஸ்டரா போற மாரி ஒரு ஆப்ஷனா அத எடுத்து ஓகே. அண்ட் ஸ்டீரிங் வந்து உங்களுக்கு டெலிஸ்கோபிக்கா இல்ல டில்ட்டா சார்? டில்ட் ஆப்ஷன்ஸ் வரும். டில்ட் ஆப்ஷன்ஸ் வந்துருது. ஓகே. ஃபைன். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் பொறுத்தவரைக்கும் இங்க வைசர் ஆப்ஷன் அண்ட் இங்க எல்லாமே உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ். வைப்பர் ஆப்ஷன்ஸ் வரும். அங்க வந்து லைட் ஆப்ஷன்ஸ் வரும். அண்ட் லைட்டுமே வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக் ஹெட் லாம்ப்ஸ் இருக்கு. ஓகே, ஓகே. அண்ட் இங்க நம்மளுடைய ரெஸ்ட் லெக் வந்து இங்க வைக்கிற மாரி ஒரு ஃபீச்சர் குடுத்துருக்காங்களே! ஆமா. ஒரு ஹம்ப் இருக்கு இந்த இடத்துல. கண்டிப்பா. ஸோ எல்லாரும் லெஃப்ட் வந்து லெக் இந்த வைக்கிற மாரி. மேனுவல் ஓட்டி சில பழகுனவங்களுக்கு வந்து ஆ. ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்க கால ரெஸ்ட் பண்றதுக்காக வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு ஸோ லைக் ஆக்சுவலா. ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஃபீல் குடுக்குது. ஓகே. ஒரு கால் சப்போர்ட் ஆகுற மாரி, தனியா தொங்கிட்டு இல்லாத மாரி ஒரு சப்போர்ட் ஃபீல் குடுக்குது. ஓகே. ஓகே. ஆன் யுவர் ஃப்ரண்ட்ல வந்து இது ஆட்டோ டிமிங் மிரர்ஸா சார்? இதுல ஆட்டோ டிமிங் வராது. ம். ஆனா ரியர் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டே அண்ட் நைட் டிமிங் ஆப்ஷன் தான். ஸோ மேனுவலா ஆப்ஷன்ஸ் வரும். அண்ட் இங்க வந்து கேபின் லைட்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே. ஃபைன். ஸோ ஃப்ரண்ட்ல நம்ம பார்த்தாச்சு. இப்போ ரியர் சீட்ல எப்படி இருக்கு கம்ஃபர்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே. இப்போ நம்ம டாடா டியாகோவோட ரியருக்கு வந்தாச்சு. சார் பின்னாடி என்னென்ன ஃபீச்சர்ஸ் குடுத்துருக்கீங்க? ஸோ ரியர்ல நெறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு ஃபீச்சரா இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா, இந்த ரியர் ஏசி வென்ட்ஸ். ஸோ முன்னாடி இந்த ஆப்ஷன் கிடையாது. இப்போ ரியர்லயுமே வந்து ஏசி வென்ட்ஸ் இருக்கு. ஸோ ஏசி வென்ட்ஸ் பின்னாடி வந்துருச்சு. ஆமா. ஸோ கூலிங்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டரா இருக்கும். ஓகே. அண்ட் 3 மெம்பர்ஸ் வந்து உட்கார்ந்தாலுமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளான வந்து உட்கார்ற அளவுக்கு வந்து ஸ்பேஸ் இப்போ குடுத்துருக்கோம். ஆமா. இப்ப நான் ஒரு 6 ஃபீட் இருப்பேன். ஸோ இந்த மாரி 3 அடல்ட்ஸ் உட்காரலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ந்தோம்னா 3 பேர் வந்து ஈஸியா வந்து உட்கார்ற மாரி இருக்கும். அண்ட் இந்த டோர் ஹேண்டில்ஸ்ல உங்களுக்கு அ ஒரு ஆர்ம் சப்போர்ட் மாரி குடுத்துருக்காங்கல்ல ஆர்ம் சார்? சப்போர்ட் ஃபேப்ரிக் இந்த ஃபினிஷ் இங்கேயுமே இருக்கும். ஓகே. அது ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ பின்னாடியுமே வந்து உங்களுக்கு அந்த மிரர் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு அந்த நாப் வந்து குடுத்துருக்காங்க. மோட் அட்ஜஸ்ட் நாப் மாரி.
Yes. ஓகே. அண்ட் ஹெட்ரெஸ்ட் பொறுத்தவரைக்கும் இது வந்து ஃபிக்ஸ்டா வரும் இல்லையா? ஆமா. ஃபிக்ஸ்டா வந்து உங்களுக்கு ஹெட் ரெஸ்ட் வரும். ஓகே. ஹெட்ரூம் பொறுத்தவரைக்கும் டீசென்ட்டான ஒரு ஹெட்ரூம் தான். பாருங்க பார்த்தாலே தெரியும். ஸோ டீசென்ட்டான ஹெட்ரூம் அண்ட் இங்க வந்து ஸோ 2 இது சைடுமே ஒரு சைடுல ஹோல்ட் பண்ணாம மேல குடுத்துருக்காங்க. ஆமா. ஓகே ஃபைன். ஸோ பின்னாடி பொறுத்தவரைக்கும் ஓகே. அண்ட் நீங்க இது ஆர்ம்ரெஸ்ட் வருமா? ஆர்ம்ரெஸ்ட் இதுல இன்க்ளூசிவ் வராது. இல்ல வராது. ஓகே. அண்ட் சீட் பெல்ட்ஸ் எல்லாமே வந்துரும் இல்லையா? சீட் பெல்ட்ஸ் உங்களுக்கு 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸோட வந்துரும். 3 மெம்பர்ஸ்க்குமே வரும். ஓகே ஃபைன். இப்போ வந்து போய் பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். டாடா டியாகோவுடைய ரியருக்கு வந்தாச்சு. ஸோ பின்னாடி பூட் ஸ்பேஸ் எவ்வளோ அப்படின்னு நீங்க கேட்கறது தெரியுது. ஸோ எவ்வளோ சார் பூட் ஸ்பேஸ் என்ன குடுத்துருக்கீங்க? என்னென்ன பின்னாடி ஃபீச்சர்ஸ் என்ன குடுத்துருக்கீங்க? ஸோ இங்க பாத்தீங்கன்னா பூட் ஸ்பேஸ் 240 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ம். ஸோ ஒரு ஹேட்ச்பேக்லயே வந்து ஒரு நல்ல பூட் ஸ்பேஸ் தரணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு. அண்ட் பார்சல் ட்ரேவுமே இருக்கு. ஸோ ஏதாவது நீங்க உள்ள வச்சிருக்க பொருட்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சரி. யாரும் வெளியில இருந்து அவ்வளவு சிம்பிளா பார்க்க முடியாது. ஸோ இங்க வந்து உங்களுக்கு வந்து சார்ஜருமே வந்து இன்பில்ட்டா நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே. ஒரு போர்ட்டபிள் சார்ஜர் மாதிரி நீங்க எந்த லொகேஷன் வேணா போகலாம். ஜஸ்ட் ஒரு 15 ஆம்ப்ஸ் பிளக் இருந்தா போதும். அதுலயே வந்து நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே. இதுல நீங்க குடுக்கறது வந்து ஏசி சார்ஜர் தான் ஆமா, குடுப்பீங்க? ஏசி சார்ஜர். ஓகே ஃபைன். சரி ஒருவேளை எனக்கு இதுல எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு 2 பேர் தான் நம்ம டிராவல் பண்ண போறோம். நிறைய சூட்கேஸஸ் எடுத்துட்டு போகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஸோ கம்ப்ளீட்டா அந்த செகண்ட் ரோ சீட்ஸை வந்து நீங்க கம்ப்ளீட்டா ஃபிளாட் ஆக்கிக்கலாம். ஓகே. ஸோ ஃபிளாட் ஆகிட்டு இன்னும் நல்ல பெரிய ஸ்பேஸா எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கிறது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஹேட்ச்பேக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுல ஸ்பேர் வீல் வருமா சார்? இதுல ஸ்பேர் வீல் ஆப்ஷன் இருக்காது. ஆனா அதுக்கு பதிலா பஞ்சர் கிட் இருக்கு. இது மோஸ்டா பாத்தீங்கன்னா ஒரு சிட்டில தான் அதிகமா யூஸ் பண்ற சிச்சுவேஷன் இருக்கிறதுனால நம்ம கிடைச்சிரும். அதையும் தாண்டி பஞ்சர் போடுறதுக்கு இடம் கிடைச்சிரும். அதையும் தாண்டி நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பஞ்சர் கிட் மாதிரி இருக்கு. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல நீங்க ஈஸியா அதை பண்ணிட்டு போயிடலாம். இல்லைன்னா ஸ்பேர் வீல் நீங்க எடுத்து அதை மாற்றுறதே வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் டாஸ்க் அது. எஸ். ஸோ பஞ்சர் கிட் கொடுத்துருக்கீங்க அண்ட் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ்க்காக நம்மளால செகண்ட் ரோ வந்து கம்ப்ளீட்டா வந்து ஃபோல்டு பண்ணிக்க முடியும். அது வந்து ஒரு பெரிய நல்ல விஷயம். ஸோ இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு செக்மெண்ட். ஸோ வண்டியில என்ன பேட்டரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, என்ன பவர்ல கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ சார் என்ன மாதிரியான பேட்டரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க? பழைய மாடலுக்கும் இப்போ இருக்கக்கூடிய வரக்கூடிய மாடலுக்கும் என்னென்ன பேட்டரி ஆப்ஷன் டிஃபரன்சியேஷன் இருக்கு? ஓகே. ஸோ பேட்டரி வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எதுவும் சேஞ்சஸ் பண்ணல. முன்னாடி கொடுத்திருந்த 19.2 கிலோவாட் ஒன்று தரும் அண்ட் 24 கிலோவாட் தரும். ஸோ இது டியாகோன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஒரு சிட்டி ப்ரிஃபர்ட் காருன்றதுனால அதே ஸ்டாண்டர்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பேட்டரியில் எதுவும் சேஞ்சஸ் நம்ம பண்ணல. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த 19.2 கிலோவாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் வந்து பார்த்தீங்கன்னா 45 கிலோவாட் அண்ட் 110 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே. அதே வந்து 24 கிலோவாட்னு பார்த்தீங்கன்னா 55 கிலோவாட் பவருமே அண்ட் 114 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே. அண்ட் இதோடைய 2 ஆப்ஷனுடைய ரேஞ்சஸ் எவ்வளோ சார்? ஸோ ரேஞ்ச் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே தராத மாதிரி டாட்டால ஒரு விஷயம் பண்ணுறோம் விச் இஸ் C75 அப்படின்னு தரும். ஸோ 75% ஆஃப் த கஸ்டமர்ஸ்க்கு கிடைக்கிற ரேஞ்ச் அதை வந்து நம்ம கொடுக்குறோம். ஓகே. அது என்னன்னா 160லேருந்து 170 கிலோமீட்டர் ப்ராக்டிக்கலாக கிடைக்கும். கிளைம் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா 227 கிலோமீட்டர்ஸ். இது வந்து செகண்ட் 19.2 19.2 ஓகே. அண்ட் 24 கிலோவாட்ல பார்த்தீங்கன்னா 287 நம்ம கிளைம் பண்றோம் ப்ராக்டிக்கலா. அதாவது C75 சொல்லியிருந்தேன்ல, அது பார்த்தீங்கன்னா 205லேருந்து 215 கிலோமீட்டர்ஸ் வந்து கிடைக்குது. ஓகே. 205லேருந்து 215 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் வந்து கிடைக்கும். ஸோ ஓகே பரவாயில்ல. ஏன்னா இப்போ டாடா சொல்ற அந்த வேல்யூவை விட நம்ம கஸ்டமர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அவங்க கொடுக்குற ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருந்தது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஸோ இதான் ரொம்ப ஓப்பனாகவும் இருக்காங்க, ஃப்ராங்காகவும் இருக்காங்க. ஸோ இந்த பேட்டரி ரேஞ்ச் பார்த்தா சிட்டிக்குள்ளே நம்ம சிட்டி பர்பஸ்க்கு டெய்லி டிரைவுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் when it comes to ஹைவே, அப்போ ஹைவேக்கு வரும்போது வாட் அபவுட் தி டிசி சார்ஜிங், அந்த ஆப்ஷன் எவ்வளோ நேரம் நமக்கு எடுத்துக்கும்? கண்டிப்பாக. ஸோ இப்போ நமக்கு இங்கே வந்து டிசி சார்ஜிங் ஆப்ஷனுமே தரும். ஸோ அது மூலிமா நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு சார்ஜிங் டைமும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 35 மினிட்ஸில் உங்களுக்கு 20%லேருந்து 80% வரைக்கும் சார்ஜ் கிடைக்கும். ஓகே. 35 மினிட்ஸ் சூப்பர். ஸோ அப்ராக்சிமேட்டாக நீங்கள் வந்து ஒரு 18 மினிட்ஸ் ஒரு டாப் அப் பண்ணீங்கன்னா 100 கிலோமீட்டர்ஸ் போகிற அளவுக்கு வந்து உங்களுக்கு ரேஞ்ச் கிடைக்கும். சரி ஓகே. ஸோ அதுதான் ஒரு பெரிய விஷயம். ஸோ நம்ம டெய்லி டிரைவ் போனோம் அப்படின்னா ஒரு ஃபுல் சார்ஜுக்கு ஒரு 3-4 நாள் நம்மளால சார்ஜ் போடாமலே வந்து யூஸ் பண்ண முடியும் சிட்டிக்குள்ளே பொறுத்த வரைக்கும். ஸோ ஹைவேஸ் போகும்போது டிசி சார்ஜிங் ஆப்ஷன் இருக்குது. அது சார் சொன்ன மாதிரி 35 மினிட்ஸ். ஸோ 35 மினிட்ஸ் 30 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு அரௌண்ட் 20 to 80% சார்ஜ் அப்படிங்கிறது ஏறும் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். அண்ட் எஸ், அண்ட் பேட்டரியோடைய வாரண்டி இதெல்லாம் எப்படி சார்? அதில் வந்து ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா நம்ம வந்து 8 years or 1,60,000 கிலோமீட்டர்ஸ் பேட்டரி வாரண்டி கொடுத்துருந்தோம். ஆனால் இப்போ வந்து 24 கிலோவாட்டில் லைஃப் டைம் பேட்டரி வாரண்டி அப்படின்னு தரும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஓனர்ஸ்க்கு வந்து லைஃப் டைம் வாரண்டி ஆப்ஷன் இருக்கு. அப்போ லைஃப் டைம் பேட்டரி வாரண்டி, அதாவது பேட்டரியில் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம அதில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஆமாம் கரெக்ட்.
ஓகே. சூப்பர். ஆ ஸோ ஈவியை ட்ரஸ்ட் பண்ணி எடுக்கணுன்றதுக்காக இந்த ஒரு மூவ் எடுத்திருக்கோம். ஆல்மோஸ்ட் இப்போ வந்து எல்லா காருமே டாட்டால இருக்க எல்லா ஈவி காருமே லைஃப் டைம் வாரண்டி ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே. இப்போ வந்து ரொம்ப முக்கியமான வந்து ஒரு விஷயம் என்னன்னா, பிரைசிங். ஏன்னா இந்த பிரைஸ் பாயிண்ட்ல இந்த கார் கொண்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச். ஈவில நான் சொல்ல வரேன். இந்த பிரைஸ் பாயிண்ட்ல ஈவில ஏதாவது கார் இருக்கா சார்? இந்த பிரைஸ் பாயிண்ட்ல எக்ஸாக்ட்லி ஒரே ஒரு கார் தான் இருக்கு, விச் இஸ் எம்ஜி காமெட். அதை தாண்டி வேற கார்ஸ் எதுவுமே வந்து அதாவது நான் பேஸ் வேரியன்ட்ல கேட்கிறேன். ஓகே. பேஸ் வேரியன்ட்லயுமே பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா இந்த ரேஞ்சில எந்த காருமே கிடையாது. ஓகே. சோ இப்போ டாடா டியாகோட பேஸ் வேரியன்ட்ல இருக்க பிரைசிங்க்கும் ஏதாவது கார் இருக்கா அதுக்கு ஈக்குவலா? அந்த மாதிரி ஈவி கார்ல எதுவுமே கிடையாது. ஓகே. சோ என்ன பிரைஸ் சார்? சோ வண்டியோட பிரைஸ் என்னென்ன பிரைஸ் ஆப்ஷன் வருது? ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 6.99 lakhs எக்ஸ் ஷோரூம்ல இருந்தே வந்து உங்களுக்கு இந்த ஆப்ஷன் அவைலபிளா இருக்கு. அண்ட் டாப் எண்ட் பார்த்தீங்கன்னா 9.99 எக்ஸ் ஷோரூம் காஸ்ட்ல வந்து அவைலபிளா இருக்கு. ஓகே, சூப்பர். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு ஒரு ஹேட்ச்பேக்கில் ஒரு என்ட்ரி லெவலில் ஒரு ஈவி நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த கார் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ நிறைய பேரால் பஞ்ச் ஈவியோட டாப் எண்ட் போக முடியாதவங்க இந்த வண்டி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் வைஸ் எல்லாமே வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் ஈஸி டு மெயின்டைனாகவும் இருக்குது. சார் அதை மட்டும் இல்லாமல் சர்வீஸ் காஸ்ட் பற்றி கேட்கணும்னு நினச்சேன். ஓகே. ஸோ சர்வீஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ ஜென்ரலி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் காரோட ஈவியோட சர்வீஸ் காஸ்ட் ரொம்ப கம்மி. ஏன்னா ஈவிக்குன்னு வந்து மெயின்டெனன்ஸ்ன்றது ரொம்ப கம்மி. ஏன்னா மூவிங் பார்ட்ஸே உங்களுக்கு எதுவுமே கிடையாது. டைரெக்டாக பேட்டரி இருக்கு அண்ட் மோட்டாருக்கு பவர் சப்ளை வரும், அவ்வளோதான். ஸோ அதனால காஸ்ட் வைஸ் லெஸ் தென் 50% to 60% வந்து பெட்ரோல் காஸ்ட்டோட உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஓகே, சூப்பர் சார். ஸோ நம்ம எஃபிஎல் டாட்டால இந்த காரை எத்தனை நாள்ல நீங்க டெலிவரி பண்றீங்க? அண்ட் இப்போ நாங்கள் லான்ச் பண்ணி வித்தின் அ மந்த்குள்ளே டெலிவரி பண்ணலாம். பட் நம்ம ஆல்ரெடி புக் பண்ண ப்ரியாரிட்டி கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த நெக்ஸ்ட் மண்டேலேருந்தே நம்ம டெலிவரி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, சூப்பர். அண்ட் சிம்பிளா சொல்ல போனா இந்த டாடா டியாகோ ஈவியை ஏன் வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம ஆடியன்ஸை சொல்லுங்க சார். ஓகே. ஸோ ஒரு சின்ன கார், அந்த சின்ன கார்லயும் சேஃப்டியும் கொடுக்க முடியும்னு வந்து டாட்டா வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ்வலா பாத்தீங்கன்னா சின்ன கார்னா மைலேஜ் இருக்கணும், ஆமா, அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் போகலாம், ப்ரைஸ் வந்து கம்மியா இருக்கணும். ஆனா இது எல்லாத்தையுமே ரீடிஃபைன் பண்ணிட்டு சேஃப்டியுமே வந்து இங்க கொண்டு வந்துட்டு ஃபீச்சர்ஸுமே கொண்டு வந்துட்டு அண்ட் இன்டீரியர்ஸ்மே வந்து நல்ல ஒரு ப்ளஸ்ஸான இன்டீரியர்ஸ்மே கொடுத்து இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு பேக்கேஜை 6.99 நம்ம கொடுக்கறது தான் வந்து ஒரு ஹைலைட்டிங் ஃபேக்டராக நம்ம பார்க்கலாம். அண்ட் ஹேட்ச்பேக்கில் ஒரு ஈவின்ற ஆப்ஷன் வந்து இங்கே யாருமே வந்து கொடுக்கணும்னு நினைக்கவே இல்லை. அதுக்கு வந்து டாட்டா முன் வந்து ஈவன் ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸும் ஈவி ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக கொடுத்த கார் தான் வந்து இந்த நெக்ஸ்ட் ஆகும். நீங்க ஒரு என்ட்ரி லெவல் ஈவி காரை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமா டாடா டியாகோ ஈவி வந்து அந்த காரா இருக்கிறதுக்கான அந்த வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ நீங்க டைரக்டா ஷோரூமுக்கு வந்து டெஸ்ட் ட்ரைவ் ஆப்ஷன் செக் பண்ணி காரை உள்ள உட்காந்து பார்த்து அந்த புது ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து நீங்க டிசைட் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ நேரம் எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாத்தையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களை மீண்டும் அடுத்த ஒரு ரிவ்யூல சந்திக்கும் வரை விடைபெறுவது நான் நவீன். பாய்.